எப்படி இது பிரேக் ஆச்சு அந்த ரிலேஷன்ஷிப்? இங்கே ஜாப்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்ராட் போயிட்டு அங்கே படிச்சுட்டு ஜாப் தேடுறேன்னு சொன்னார், மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு. ஓ அப்படியா விஷயம்? ஸோ மாஸ்டர்ஸ் முடிச்சுமே ஒரு 3 இயர்ஸ் ஜாப்லெஸ்ஸாகவே இருந்தாங்க, தேடிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப இயர்ஸ் ஐ கேவ் ஹிம் டைம். அப்பயும் அவங்க ஒர்க் எடுக்கவே இல்லை. என்ன கொடுமை சரவணது. கொஞ்சம் நான் ஸ்வீட்டாகவே பேசிகிட்டு இருந்த ஒரு பர்சன் சடனாக கொஞ்சம் நம்ம ரூட் அந்த கொஞ்சம் கல்யாணத்துக்கு அவரை ரெடி பண்றது மாதிரி கொஞ்சம் கராரா பேசியிருப்பீங்க. என்னப்பா சொல்ற? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவங்க வேலை வாங்கிட்டாங்க. பட் வேலை வாங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் தான், நான் வந்து அந்த ஆஃபர் லெட்டர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் வந்துட்டு இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு நீ அந்த ஜாப் வாங்கியிருக்க, இட்ஸ் எனக்கு பெரிய விஷயம், நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? நான் ஆஃபர் லெட்டர் அனுப்புனாதான் நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா, அப்போ நீ வேண்டான்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. அவங்க இறங்கி வருவாங்கன்னு நான் வெயிட் பண்ணேன், அவங்க வரவே இல்லை. நானும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துட்டேன் அந்த டைமில். நீ ஆஃபர் லெட்டர் அனுப்பலைன்னா நீ பேச தேவையில்ல. எப்பயும் போடுற சின்ன சின்ன சண்டை தானே சார், திரும்ப வந்து பேசிடுவாங்கன்னு தானே நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். லாஸ்ட் ஜூன் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்தது. வித்தின் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா அவங்க மூவ் ஆன் ஆகி வேற என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. எப்படி இருந்தது அதை கேட்குறப்போ? ஆக்சுவலி ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். இட் வாஸ் ஷாக்கிங். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்கேஜ்மெண்ட்க்கு முந்தின நாள் வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருந்தேன். அந்த கேட்ட நெக்ஸ்ட் டே, நான் சாட்டர்டே கேட்டேன், அவங்களுக்கு சண்டே என்கேஜ்மெண்ட். அன்னைக்கு கூட அவர் என்கிட்ட சொல்லலை எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்னு. உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அது? ஃப்ரெண்டு வந்து ஸ்டோரி வச்சுருந்தாங்க சார், அதை பார்த்து. ஓ, காமன் ஃப்ரெண்டு. யா, மியூச்சுவல் ஃப்ரெண்ட். எவ்வளோ வருஷம் காதல் இது? ஆல்மோஸ்ட் 8 years. 8 years-ஆ? எஸ். அழுக வரும், பேரண்ட்ஸ் முன்னாடி நம்மளால அழவும் முடியாது, தனியாக அழுவேன். அவங்களுக்கே மெசேஜ் பண்ணி கெஞ்சிட்டு இருப்பேன். உள்ளுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படாதப்பா. என்கேஜ்மெண்ட் பேஸ்ல தான் இருக்காரா? இஸ் காட் மேரிடா? சார் ஹி காட் மேரிட். எப்படி திரும்ப வந்தால் நல்லா இருக்கும்? அது ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக நமக்கு தோணும் இல்லையா? இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் வேணான்னு சொன்னாலே எப்படி இறங்கி வந்தீங்க நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு? அவங்க வந்து வருத்தத்தில் இருக்கும்போது தான் நான் பேசவே ஆரம்பித்தேன். நீ வருத்தப்படாத, நான் இருக்கேன். நீ வந்து ஓகே சொன்னா நான் போய் அவனை தூக்கிட்டு வரேன். அந்த அந்த தூக்கிட்டு வரேன் நான் சொல்லு. அவங்க அப்பா தான் அவனை தூக்குற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு சார். எங்க பொண்ணு ஓகே சொன்னா இன்னைக்கு கூட நான் போய் அவனை தூக்கிட்டு வருவேன். ஏன் தெரியல, இப்போ வரைக்குமே அவங்க மேலே கோவமே வரல. லைக் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால ஹி டுக் திஸ் டிசிஷன் தான் நினைக்கிறேனே தவிர. குடும்பம் உடஞ்சு போகாமல் இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தியாகம் பண்ண வேண்டியது இருக்குல்ல.